ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லிஸ்னர்ஸ் ஹேவன். இன்னைக்கு இஸ்மத் சுக்தா எழுதின ஆல் ஃபார் அ ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த கதையோட நேரேட்டர் ஜோத்பூர்லேருந்து பாம்பேக்கு போகிற ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் இந்த என்டையர் ஷார்ட் ஸ்டோரி. இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது நேரேட்டர் ஜோத்பூர்லேருந்து பாம்பேக்கு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. இந்த ட்ரெயினில் அவங்க இனிஷியலாக தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் ஆளே இல்லை, இவங்க மட்டும் தனியாக உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜேர்னி ரொம்ப லாங்காகவும் அந்த ட்ரெயின் ரொம்ப பம்பியாகவும் இருந்ததுனால அவங்களால தூங்கவும் முடியல. விண்டோலேருந்து ரொம்ப மண் வந்துட்டு இருந்ததுனால அவங்களால பீஸ்ஃபுல்லாகவும் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியல. இவங்க தனியாக இருந்தப்ப அவங்க சுற்றி இருந்த கம்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கிரேவ்யார்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. அங்கே ரோவாக அடுக்கி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரோவாக இருக்கிற கிரேவ்ஸ் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக படித்த நியூஸ் பேப்பரையே திருப்பி பார்த்துட்டு இருந்ததுனால அவங்க அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உண்மையாலே கிரேவ்யார்டாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற இறந்து போன காப்ஸ் எந்திரிச்சு கூட என்கிட்ட பேசியிருக்கோம், எனக்கு இங்கே அவ்வளோ தனியாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க, எனக்கு யாராவது ஒரு கம்பெனி வரக்கூடாதா, கடவுளே ப்ளீஸ் அப்படின்னு ப்ரே பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு ட்ரெயின் நின்றுடுது. ட்ரெயின் நின்ன உடனே ஒரு ஆர்மி ஆஃப் கிராஸ் ஹாப்பர்ஸே அந்த ட்ரெயினை இன்வைட் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே அவங்க என்ன டிபிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கான இந்தியன் ரயில்வே எப்படி இருக்கும், ஒரு ட்ரெயின் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நின்ன உடனே எல்லா பீப்புளும் ரொம்ப ரஷ் பண்ணி அதுக்குள்ளே ஏறி அவங்க லக்கேஜஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதை தான் இங்கே ரைட்டர் டிபிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நேரேட்டர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த ட்ரெயின்குள்ளே போர்ட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, அந்த பீப்புளை விட அவங்களோட குட்டி குட்டி பசங்களும் அவங்களோட பெரிய பெரிய லக்கேஜும் தான் நிறைய இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஃபெமைன் ஸ்ட்ரைக்கன் வில்லேஜஸ்லேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி வருவாங்க இல்லையா, பஞ்சத்தில் அடிபட்டு மைக்ரேட் ஆகி வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி இவங்கெல்லாம் உள்ளே வந்த உடனே ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செட்டில் ஆகுறாங்க. இப்போ வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்களோட பெரிய லக்கேஜஸ் அங்கேயும் இங்கேயும் வச்சிட்ருக்காங்க. எது எங்கே எப்போ விழுன்னே தெரியல, யார் மேலே எப்படி விழுன்னு கூட தெரியல. ஸோ நம்மளோட நேரேட்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு செப்பரேட் பர்த்தில் உட்காந்துட்டு அவங்க ஸ்பைனை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்பைன் இல்லாட்டி அவங்க ஒரு லம்ப் ஆஃப் ஃப்ளெஷ்ஷாக மாறிடுவாங்க. இதில் அவங்க என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, ஒரு விமன் அவங்க லைஃப்பில் ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்களால என்னெல்லாம் முடியுமோ எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த ஸ்பைன் அவங்களுக்கு முன்னாடி மாதிரி இருக்காது, வீக் ஆகிடும். அப்போ வீக் ஆன உடனே அது ஒரு மியர் லம்ப் ஆஃப் ஃப்ளெஷ், அதாவது ஏதோ வெறும் ஒரு ஃப்ளெஷ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஸ்பைனல் கார்டு இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாத விமன் ஒரு ஜஸ்ட் மியர் லம்ப் ஆஃப் ஃப்ளெஷ் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நேரேட்டரோட ஒரு ஃபெலோ ட்ராவலர் பேகை தூக்கி மேலே வச்சிட்ருக்கிற ப்ராசஸுக்கு நடுவில் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு இவங்கள கேட்குறாங்க. இவங்க அவங்களோட பொசிஷனை பார்த்துட்டு, ஓ நான் பாம்பே போகிறேன் அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அடுத்து எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க நான் ஜோத்பூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ உங்கள் மைக்கா வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மைக்கான்றது ஒரு மேரீடு உமனோடைய மெட்டர்னல் ஹவுஸ், கல்யாணம் ஆன பொண்ணோடைய அப்பா அம்மாவோட வீடு. நேரேட்டர் இதுக்கு பெருசான ரிப்ளை தராததுனால அந்த பேசஞ்சர் கேட்குறாங்க, ஓ அப்போ உங்கள் சசுரால் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு. சசுரால்ன்றது ஒரு மேரீடான பொண்ணோடைய இன்லாஸோட வீடு, அதாவது ஹஸ்பண்டோட வீடு. ஸோ அந்த ஃபெலோ ட்ராவலர் கேட்டதுக்கு நேரேட்டர் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜில் இருக்கிற ஒரு விமனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா சொசைட்டி ஃபுல்லாக அந்த விமனை ரொம்ப பிட்டிஃபுல்லாக தான் பார்ப்பாங்கன்றது இவங்களுக்கு தெரியும். பட் நேரேட்டர் ரொம்ப ஓப்பன் மைண்டடான ஒரு பர்சன். அவங்க காலேஜ் டேஸில் அவங்க மேரேஜுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டிபேட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. மற்றவங்க இவங்கள பார்த்து பிட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் அந்த ஃபெலோ பேசஞ்சர் இதை கேட்டுட்டு ரொம்ப இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க.
அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருந்த குழந்தை வந்து அந்த நிப்பல்லேருந்து வெளியில் வந்தது கூட அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. அந்த குழந்தை அழ ஆரம்பித்த உடனே நேரேட்டர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து அந்த குழந்தைய ஓரியன்டாக அவங்கள டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே அந்த ஃபெலோ பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய எடுத்து ஒரு மெக்கானிக்கலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த குழந்தைய எடுத்து அந்த நிப்பிளில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்னும் அந்த நேரேட்டரை பார்த்து அவங்க இன்னும் பிட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவங்கள கட்டி பிடிச்சி அங்கேயே அழுதுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேரேட்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒன்று கடவுள் வந்து இவங்களோட ப்ரேயர்ஸை வெஞ்சன்ஸோடு ஆன்சர் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ப்ரேயர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஸ்க்ரைப் ஒருத்தர் இவங்களோட ப்ரேயர்ஸை டபுள் டைம்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கணும். ஏன்னா ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷனில் நிறுத்தின உடனே இன்னும் நிறைய பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட பெரிய பெரிய லக்கேஜஸை தூக்கிட்டு. ஸோ இந்த ஸ்டேஷனில் ஏறின ஒரு ஃபெல்லோ ட்ராவலர் வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் நேரேட்டரை கேட்குறாங்க. அவங்க பதில் சொன்ன உடனே ஆர் யூ கோயிங் டு யுவர் மைக்கா ஆர் யுவர் சசுரால் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நேரேட்டர் இஃப் ஒன்லி ஐ நியூ அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. பட் இவங்கக்கிட்ட சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஏதோ ஒரு வீடுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சசுரால் அப்படின்னு ஒரு லோ டோனில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தானே வேற ஒரு பேசஞ்சர்கிட்ட அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு கேட்டுற போகுது அப்படின்னு ஒரு லோ டோனில் சொல்கிறாங்க. உடனே அடுத்து அந்த ஃபெல்லோ பேசஞ்சர் கேட்குறாங்க, வாட் டஸ் யுவர் ஹஸ்பண்ட் டூ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க யோசிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, சும்மா சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேசஞ்சர் வந்து இந்த ரயில்வேஸ் பர்ஹாப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க உடனே யா அப்படின்னு சும்மா மழுப்புறதுக்காக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ரயில்வே மேன்னா அட்லீஸ்ட்டு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைக்கும், எங்கே வேணால் போய்க்கலாம் இந்தியாவில். அவங்க யூனிஃபார்ம் கூட பார்க்க நல்லா தான் இருக்கும், கேப்பு, விசில், க்ரீன் அண்ட் ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பரவாயில்ல வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே அந்த இன்னொரு ஃபெலோ பேசஞ்சர் வந்து கேட்குறாங்க, வாட் ஜாப் டஸ் ஹி டூ இன் த ரயில்வேஸ் அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல வேலை தானே செய்யணும், என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ உடனே அந்த ஃபெல்லோ பேசஞ்சர் சொல்கிறாங்க, ரயில்வேஸில் ஒரு 1001 ஜாப்ஸ் இருக்குது, அதில் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்ட உடனே இவங்க வந்து வெளியில் பார்க்குறாங்க. வெளியில் ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்த உடனே ஒரு கூலி போகிறாங்க. அதை பார்த்த உடனே ஓ கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃபெல்லோ ட்ராவலர், கூலி, யோர் ஹஸ்பண்ட் இஸ் அ கூலி அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதை கேட்ட உடனே நேரேட்டர் ரொம்ப ஒஃபெண்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் கூலினா என்ன, நிறைய கூலி இருக்காங்க, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்களும் ஒரு கூலியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சும்மா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஃபெல்லோ ட்ராவலர் வந்து ஸோ ஹவு டிட் யூ மேரி அ கூலி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ இவங்க புதுசாக ஒரு கதை சொல்லணுமே அப்படின்னு கதையை யோசித்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு கூலி இருந்தார், ஒரு நாள் வந்து அவர் ரொம்ப அழகான ஒரு பொண்ணுடைய லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் அவர் வந்து ஒரு பொண்ணை பார்த்து சிரித்த உடனே அந்த பொண்ணு வந்து இவரை வந்து உடனே லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை வந்து மேக்கப் பண்ணி சும்மா அந்த பேசஞ்சர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு ரயில்வே எம்ப்ளாயி வந்து க்ராஸ் பண்ணி போகிறாரு. அவர் வந்து நேரேட்டரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறாரு. ஸோ இப்போ உடனே அவங்க யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு நான் லவ் பண்ணுறதுலலாம் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அண்ட் இந்த மாதிரி லவ் பண்ணுறது ஒருத்தவங்களோட கண்டிஷன் இன்னும் டெரிபிளாக ஆக்கிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க போய் ஸ்டே பண்ண போகிறது ஜெய்சிம்பாயோட வீட்டில். அவர் காலராக்கு அப்புறம் எதையாவது பார்த்து பயப்படுறாருன்னா அது லவ் தான். ஸோ அவங்க ரொம்ப காஷியஸாக எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களோட கோல் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணுன்றதை மட்டும் யோசிச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த பேசஞ்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா பேசுகிற நீ ஏதோ லவ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட வந்து உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவங்க சத்தமாக சொன்ன உடனே அவங்க ஃபஸ்ட்டு பேசின ஃபெல்லோ பேசஞ்சர் வந்து சொல்கிறாங்க, ஓ புவர் திங், அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேரேட்டர் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த டைமில் எனக்கு ஆக்சுவலி கல்யாணம் ஆகலை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபெல்லோ பேசஞ்சர் வந்து நேரேட்டரை பார்த்து கேட்குறாங்க, what do you mean you got married sitting in the train அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேரேட்டர் இதை கேட்ட உடனே ஓ காட், அது உண்மையிலேயே பாசிபிளாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஹாட் டீக்கு பதிலாக ரிச் வெல் பிளேஸ்டு ஹஸ்பண்ட்ஸ் சேலுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், டெஃபினட்டாக ஜேர்னிக்கு ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம்,
இந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் ஒரு பொய் சொல்கிறதுக்கு பதிலாக யாராவது ஹஸ்பண்டுன்னு கேட்டால் உடனே கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இதை கேட்டுட்டு இருக்க ஒரு ஃபெல்லோ ட்ராவலர் வந்து சொல்கிறாங்க, மை டியர், வேர் கேன் யூ கெட் குட் பாய்ஸ் தீஸ் டேஸ்? தே டிமாண்ட் அ கார் ஆர் அ ஹார்ஸ் கேரியேஜ். தட்ஸ் த ஒன்லி வே டு கெட் அன் ஏர்னிங் பாய். இது என்ன டிபிக் பண்ணுதுன்னா, மாடர்ன் பீரியடில் கூட விமனோட மேரேஜஸில் டவுரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேரால நேரேட்டர் வந்து சொல்கிறாங்க, how many good boys there used to be in earlier times, like so many carrots and radishes. அதாவது கேரட் அண்ட் ரேடிஷ் மாதிரி முன்னாடிலாம் பசங்க நல்ல பசங்க இருந்தாங்க. அவ்வளோ காமனாக கேரட்ஸ் அண்ட் ரேடிஷ் எவ்வளோ காமனான ஒரு பொருளோ குட் பாய்ஸும் அவ்வளோ காமனாக இருந்தாங்க. ஆனால் இந்த வாருக்கு அப்புறம் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சைடில் வாரில் தேர்ஸ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் டெத்ஸ், அதையும் சிக்னிஃபை பண்ணுது. இன்னொரு சைடில் இப்போல்லாம் வந்து குட்மென் வந்து ரொம்ப ரேரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்றதையும் சிக்னிஃபை பண்ணுது. நேரேட்டரை சுற்றி இருக்கிற எல்லா ஃபெலோ ட்ராவலர்ஸும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. எப்போ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு ஒருத்தங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்னு இன்னொருத்தாங்க, இப்போன்னா இப்போவே பண்ணிக்கணுமா அப்படின்னு நேரேட்டர் கேட்குறாங்க. ஜங்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு. இவங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஃபெலோ ட்ராவலர்ஸோட கொஷின்ஸ்க்கும் இவங்க செட்டாரிக்கலான ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நேரேட்டர் வந்து யோசித்து பார்க்குறாங்க, அவங்க காட் கிட்ட வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா முன்னாடி, அவங்களுக்கு ஒரு கம்பெனி வேணும்னு. அவங்க சாதாரணமாக ஒரு கம்பெனி வேணும்னு கேட்டாங்க. ஆனால் கடவுள் கொடுத்தது வந்து நிறைய பேசஞ்சர்ஸும் அவங்களோட பெரிய பெரிய லக்கேஜும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்கல்ல, ஒரு ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரெடிமேடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது வேறு உண்மையிலே நடந்துருச்சுன்னா அப்புறம் அவங்க சுச்சுவேஷன் இன்னும் பத்தட்டிக் ஆகிடும் அப்படின்னு யோசித்தாங்க. இதெல்லாம் உண்மையிலே நடந்துருச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டோடைய ஷர்ட்டில் இருக்கிற பட்டன் அவங்க தைக்கணும், டீ போடணும். ஒரு சாதாரண ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் கூட ஒரு லெட்டர் தப்பாக ஆயிடுச்சு, ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ண நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு ஸ்மால் பிரைப் பே பண்ணி அந்த லெட்டரை நம்ம திரும்பி வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒரு விஷயத்தை விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை திரும்பி ரிட்டர்ன் வாங்கிக்கிறதுக்கு ஒரு பிரைப் பே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு ட்ராவலர், நீங்கள் பாம்பேயில் நீங்கள் அங்கே படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நேரேட்டர் வந்து, இல்லை நான் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேசஞ்சர், என்னுடைய அங்கிளோட பிரதர் இன் லாவோடைய ஆண்ட் வந்து பாம்பேயில் தான் இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரேட்டரும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ யோர் பேரண்ட்ஸ் லிவ் தேர் அப்படின்னு கேட்குறாங்க. நோ அப்படின்னு இவங்க சொல்ல வரும்போது, ஓ ஐ சி, யோர் ஹஸ்பண்ட் லிவ்ஸ் தேர் அப்படின்னு அந்த பேசஞ்சரே ஒரு கெஸ்ஸுக்கு வந்துடுறாங்க. இப்போ நேரேட்டர் திரும்பி இதே கதை ஆரம்பிக்குதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு புரியவே இல்லை, ஏன் விமன் இவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் மேலே ஏன் இவ்வளோ அப்சஸ்டாக இருக்காங்க அப்படின்னு. அந்த ஹஸ்பண்டுன்றவங்க ஃப்யூச்சரில் டிவோர்ஸ் தரலாம், அவங்க வேலையை பார்த்துட்டு தேவையில்லாத வேலை, கேம்பிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. கம்பேரிட்டிவ்லி விமனை விட மென் தே இன்வால்வ் இன் கேம்பிளிங். ஸோ இந்தியன் மென் ஆர் மென் ஹோல்லி, அவங்களுக்கு என்ன கேரக்டர் இருந்தாலும் அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது தப்பாக இருந்தாலும் சரி, ஆல் விமன் கேர் இஸ் ஒன்லி அபவுட் மென். இவங்க கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே இவங்கள ஒரு ஹஸ்பண்ட் வச்சு தான் ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு விமன் அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க, இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் மேலே அப்சஸ்டாக இருப்பாங்க. இதுதான் பேசிக்கலி விமனுடைய திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிறது பற்றி சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அது எல்லாமே ஒரு ஃபேண்டசி. அண்ட் கல்யாணம் ஆனவங்க அவங்களோட பிலவட் பற்றி அவங்களோட பேட் நேச்சர் எதுவும் சொல்லாமல் அந்த ஹஸ்பண்டோடைய குட் நேச்சரை மட்டும் பில்டப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக போஸ்ட்ஃபுல்லாக தான் இருக்காங்களே தவிர உண்மையை இது அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லாமல் வெறும் போஸ்டிங் ஓரியன்டாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அவங்கள எவ்வளோ க்ரூவலாக ட்ரீட் பண்ணாலும் சரி, அவங்க இவங்களை எவ்வளோ வேலை வாங்கினாலும் சரி, அவங்க ஹஸ்பண்டோடைய நல்ல விஷயத்த மட்டும் ப்ரொமோட் பண்ணுறது தான் ஒரு ஒய்ஃபோட டியூட்டின்னு அவங்க செய்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த ஃபெலோ ட்ராவலர் திரும்பி கேட்குறாங்க, ஸோ வேர் டு யூ லிவ் இன் பாம்பே, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு.
உடனே நேரேட்டர் வந்து வெளியில் எட்டி பார்க்குறாங்க. அங்கே பிளாட்ஃபார்மில் வந்து 8 டாக்ஸ் வந்து சுற்றிட்டுருக்கு. அதை எண்ணிட்டு 8 அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பேசஞ்சர் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. 8 அப்படின்னு. அந்த ஃபெல்லோ ட்ராவலர் ஷாக் ஆன உடனே நேரேட்டர் வந்து நீங்கள் நம்பலைன்னா நீங்களே எண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ட்ராவலர் கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. அதுக்கு இவங்க யோசிச்சுட்டு 4 இயர்ஸ் 3 months அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பேசஞ்சர் வந்து அண்ட் அதுக்குள்ளே 8 சில்ட்ரன், எப்படி உங்களுக்கு அதுக்குள்ளே 8 சில்ட்ரன்ஸ் பிறந்தாங்க, எல்லோரும் உயிரோடு தான் இருக்காங்களா, எப்படி அப்படி பிறந்தாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நேரேட்டர் வந்து பாக்கி குழந்தைங்கள்லாம் எப்படி பிறக்குறாங்களோ அதே மாதிரி தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபெல்லோ ட்ராவலரால் நம்பவே முடியல. அவங்க வந்து ஆனால் 4 இயர்ஸில் எப்படி 8 சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் நேரேட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக சொல்கிறாங்க, சம்டைம்ஸ் வந்து 2 குழந்தைங்க ஒன்றா பிறந்தது, சம்டைம்ஸ் 3 பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த ஃபெல்லோ ட்ராவலரால் நம்ப முடியும். வாட் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் தராங்க. அவங்க உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்களா, அவங்களுக்கு ஒரு தடவை 2 குழந்தை பிறந்துச்சான், இன்னொரு தடவை 3 குழந்தை பிறந்துச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரனுன்ற வார்த்தையை கேட்ட உடனே இன்னொரு பேசஞ்சர் அவங்க குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு அவங்க பசங்களை எண்ணி பார்த்துக்கிறாங்க. நேரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்ன, 10 குழந்தை பிறந்தா என்ன, அது வேறு யார் ஃபேமிலியிலும் நடக்கிறது. அதுக்கும் இன்னொரு பேசஞ்சருக்கும் என்ன சம்மந்தம், அவங்க எதுக்கு அதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இன்னொரு ட்ராவலர், இப்போ தான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னாங்க, அப்புறம் ஆயிடுச்சுன்னாங்க, இப்போ என்னடானா 2 குழந்தை 3 குழந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நடந்துகிட்ருக்கும்போது இவங்களை பைபாஸ் பண்ணி ஒரு டிக்கெட் கலெக்டர் போகிறாரு. அப்போது நேரேட்டர் வந்து அவர்கிட்ட டைம் கேட்குறாங்க. உடனே அவரும் ஸ்மைல் பண்ணுறாரு, இவங்களும் ஸ்மைல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லோரும் வந்து கேட்குறாங்க, ஸோ நீங்கள் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நேரேட்டர் செட்டாரிக்கெல்லாம் வந்து அவர் வந்து என்னோட பொண்ணோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பொண்ணோட பையனா அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு பேசஞ்சர் சொல்கிறாங்க, அவருக்கு வந்து தலையில் க்ரே ஹேரே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேரேட்டர் வந்து சொல்கிறாங்க, ஏன் அதனால் என்ன, அவருக்கு இந்த கோல்ட்னால ஒரு வேளை க்ரே ஹேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த ஃபெல்லோ ட்ராவலர்ஸ் கேட்ட கொஷின்லாம் நேரேட்டருக்கு ஸ்டூப்பிடாக தான் இருந்தது. அதனால் அவங்களும் செட்டாரிக்கலாக ஸ்டூப்பிடான ஆன்சர்ஸ் தான் அங்கே இருந்த ஃபெல்லோ ட்ராவலர்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. இது போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டேஷன் வந்ததுனால இறங்க போகிறாங்க. அப்போது அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து இவங்களோட லக்கேஜை வே பண்ணும்போது உங்கள் பேர் என்ன, உங்கள் ஹஸ்பண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு சக்கட் அப்படின்னு மட்டர் பண்ணுறாங்க. சக்கட் அப்படின்னா ராஸ்கல்னு அர்த்தம். இதை அந்த டிக்கெட் கலெக்டர் தப்பாக புரிஞ்சுட்டு சோக்கி அப்படின்னு சொல்கிறாரு. வாட் அன் அவுட்லாண்டிஷ் நேம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற கிளார்க் கிட்ட ஒரு சிக்னல் தராரு. அதுக்கப்புறமா நேரேட்டர்கிட்ட மிஸ்ஸஸ் சோக்கி அப்படின்னு ஒரு ரிசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ணி தராரு. இதை வாங்கின உடனே நேரேட்டர் ரொம்ப இரிட்டேட் ஆகி அவங்கக்கிட்ட இருந்த ஒரு ஹெவியான ஒரு பேகை எடுத்து அந்த டிக்கெட் கலெக்டர் முகத்துலேயே ஒரு நல்ல பஞ்ச் கொடுத்துட்டு இது எல்லாமே ஆல் திஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஹஸ்பண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த டயரிங்கான லாங் ஜேர்னி, இவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஸ்டூப்பிடான கொஷின்ஸ், இவங்க அதை கவரப் பண்ணுறதுக்காக சொன்ன நிறைய செட்டாரிக்கலான கமெண்ட்ஸ், கவரப் ஸ்டோரிஸ், இது எல்லாமே இவங்க ஒரு ஹஸ்பண்ட்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க சொல்கிறது மட்டும் இங்கே ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க கூட நிறைய பேர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க ஃபேமிலியோட டிக்னிட்டியை வந்து அப்ஹெல்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களுமே நிறைய கவரப் ஸ்டோரி சொல்கிறாங்க. யாருமே இங்கே 100% ட்ரூத்ஃபுல்லாக இல்லை. அண்ட் விமென் அவங்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இது தேவையே இல்லை. ஒரு விமென் அவங்களோட ஃபேமிலியில் எப்படி இருக்காங்கன்னு மட்டும்தான் அவங்க யோசிக்கணும். இன்னொருத்தவங்களோட ஃபேமிலியில் எப்படி இருக்காங்கன்னு இவங்க யோசிக்க வேண்டாம். இவங்க அன்னெசரியாக மற்றவங்களோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறதும்,
அவங்களுக்கு தேவையே இல்லாத சப்ஜெக்ட்ஸில் டூ மச் கன்சர்ன்டாக இருக்கிறதையும் நரேட்டர் இங்கே சொல்கிறாங்க. இந்த என்டையர் ஸ்டோரி ரொம்ப ஹிலாரியஸாகவும் செட்டாரிக்கலாகவும் இருந்தாலும் ஒரு விமன் அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க எப்படி சூஸ் பண்ணணும், அவங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யணும், அவங்க எத்தனை சைல்டை பேர் பண்ணணும் அப்படின்றத அந்த பர்டிகுலர் விமன் தான் டிசைட் பண்ணணும். இதில் எந்த விதமான சொசைட்டல் இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது. இது ஒரு ஒரு விமனுடைய பர்சனல் செல்ஃப் டெசிஷனாக தான் இருக்கணும். தேங்க்யூ.